இன்னைக்கான எபிசோடுல செம பரபரப்பா போச்சு. கௌதம் அந்த ஏர் ஃப்ரெஷ்னரை மாட்டிட்டாருங்க. அது என்னப்பா ஆக போகுதுன்னு ஒரு பக்கம் இருந்தா, இன்னொரு பக்கம் இந்த ராகினி என்ன பண்றாங்கன்னா, இந்திராவை அந்த சீமந்தத்துக்கு வர விடாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க. இதை பத்தி இந்த ரிவ்யூல டீடைலா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்திரா கேக்குறாங்க, என்ன கௌதம் அது பீஸா பாக்ஸா? நீ சாப்பிட்ட பீஸாவா? ஆமா இந்திரா, இருக்கலாம் இந்திரா. சரி சரி கௌதம், அதை தூக்கி போட்டுட்டு சீக்கிரம் வா. ஓ, வாமிட் வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கௌதம் என்ன பண்றாருன்னா, அந்த பீஸா பாக்ஸ் இருக்குல்ல, அதை குப்பையில தூக்கி போட்டு வர்றாங்க. குமார் கேக்குறாரு, டே இலக்கிட்டடா, சூப்பர்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கௌதம், இந்திரா டிஸ்போஸ் பண்ணியாச்சு, இன்னும் எதுவும் ஸ்மெல் இருக்காது இந்திரா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. கௌதம் கார்ல ஏற போறாரு. ஆப்போசிட்ல ஒரு ஆட்டோ நிக்கிறத பாக்குறாரு. என்னடா இது, ரொம்ப நேரமா இந்த ஆட்டோ நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த ஆட்டோ என்னன்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. டே கீழே குமிடா, கீழே குமி அப்படின்னு சொல்லிட்டு குமார் அஜய் ரெண்டு பேரும் கீழே குமிஞ்சிட்டு ஒளிஞ்சு அப்படி பாத்துட்டு இருக்காங்க. பக்கன்னு இருக்காங்க. ஆட்டோக்கு பக்கத்துல வர்றாரு கௌதம். அதுக்குள்ள இந்திராவே அவங்களுக்கு சூனியம் வச்சுக்கிறாங்க. கௌதம் கௌதம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்திரா, என்ன இந்திரா அப்படிங்கிறாங்க. சீக்கிரம் வா கௌதம் அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லாம என்ன இந்திரா சொல்லுன்னு திரும்பி வந்துடுறாரு. அபாடா அப்படின்னு இருக்காரு அஜய். கௌதம், எங்க போற கௌதம்? இல்ல அங்க ஏதோ கடந்துச்சு, அதான் பார்க்க போனேன் அப்படின்னு கௌதம் சொல்றாரு. சரி சரி சீக்கிரம் வா, கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. வேற வழி இல்லாம கௌதமும் வண்டி எடுத்துட்டு கிளம்புறாரு. அந்த சீன் கட் ஆகி அடுத்ததே ராமச்சந்திரனை காமிக்கிறாங்க. எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு, ஜெயா அப்பளே மூஞ்சி கொடுத்தும் கூட பேச மாட்டேன்ட்டா. இப்ப என்னன்னா சம்மந்திக்கிட்டையும் வாங்கன்னு கூட சொல்லாம அவ பாட்டுல போயிட்டா. எப்படியாச்சும் இப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜெயா கிட்ட பேசுறாங்க. ஏன் ஜெயா, நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க ராகினி வந்துடுறாங்க. என்னங்க சொல்றீங்க, எனக்கு ஒண்ணும் புரியல. இல்ல ஜெயா, குடும்பத்துல எல்லாம் அடிச்சுக்குவோம், புடிச்சுக்குவோம், அப்புறம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துருவோம். ஆனா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும்ல ஜெயா. ஏங்க நான் என்னங்க பண்ணேன், நீங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்றாங்க ஜெயா. ஐயோ, இன்னைக்கு ஏன் ஜெயா காலையில கதவை மூடுறேன்னு கேட்டா அக்கா இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? இந்த மாமா வேற சும்மானே இருக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி பயங்கர கடுப்புல இருக்காங்க ராகினி. என்ன இருந்தாலும் சம்மந்தி இப்படி அவமானப்படுத்திருக்க கூடாது. என்ன இருந்தாலும் அவங்க மூணாவது மனுஷங்க தானே, இப்படி பண்ணலாமா ஜெயா அப்படின்னு இவங்க சொல்றது இந்திராவோட அம்மா சந்திராவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஜெயா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, சுப்பிரமணியம் வந்து இவங்க வாங்கன்னு கேட்கல, அதை பத்தி தான் இவரு சொல்றாருன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. இங்க நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு புரியுதுங்க, எதா இருந்தாலும் நான் ஒரு காரண காரியத்தோடு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு என்னடா இது, காலையில அவ்வளவு கோபமா பேசினா இப்ப என்னடா இப்படி பேசுறா? ஒருவேளை கோபம்லாம் ஜெயா குறைஞ்சிருச்சோ? இல்ல ஜெயா, நீ காலையில அப்படிங்கும் போது காலையில இருந்து இல்லைங்க, நேத்துல இருந்தே நான் இவ்வளவு டென்ஷனா தாங்க இருக்கேன். யாரா இருக்கட்டும் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியாதாங்க. நமக்கு வேணா இந்திரா மருமகளா இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அவங்க பொண்ணுங்க. நமக்கு நம்ம பையனை பத்தி தப்பா சொன்னா நம்ம எப்படி கஷ்டப்படுவோமோ அதே மாதிரி தாங்க அவங்களுக்கு. நான் ஒண்ணு பேச போக அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகலாம்ல, அதனால தாங்க அந்த சிச்சுவேஷனவே அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சுப்பிரமணிய வாங்கன்னு கேட்காம பேசாம போனதுக்காக பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜெயா. ஆனா ராமச்சந்திரன் என்ன நினைச்சுக்கிறாரு, சந்திரா கூட இவங்க பேசாம அந்த கதவை சாத்திட்டு போனாங்கல்ல, அந்த இதுக்காக சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு ராமச்சந்திரன். ஓ, அதனாலதான் நீ காலையில கதவை சாத்திக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சாரி ஜெயா, உன் மனசு எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்காம நான் தப்பா பேசிட்டேன், சாரி அப்படிங்கிறாங்க. ஏங்க இதுக்கெல்லாம் எதுக்குங்க சாரி கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஜெயாவும் சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராகினி, அக்கா நீ இவ்வளவு நல்லவளா, நாளைக்கு ஒன்ன வச்சே இந்திராவோட அப்பா அம்மாவை அசிங்கப்படுத்தும் போற பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டு இருக்குது ராகினிக்கு. அடுத்ததே அஜய் குமார் ரெண்டு பேத்தையும் காமிக்கிறாங்க. குமார் கேக்குறாரு, டே என்னமோ நீ சொன்ன கார் நிறுத்த போறான்னு சொன்னா அதே மாதிரி நிறுத்தினா, பின்னாடி ஏதோ ஒன்னு எடுத்து போடுவான்னு சொன்னா அதே மாதிரி போட்டான். இப்ப அவங்க பாட்டுல வண்டியில போயிட்டு இருக்காங்க. என்னடா பிளான் உன்னோடது? அதுக்கு அஜய் சொல்றாரு, டே என்னோட பிளானே அவங்க ரெண்டு பேரும் சாகணும், அதுதான் என்னோட பிளான். டே அவங்க வண்டியில ஏதாச்சும் பாம் கீம் வச்சுட்டியாடா? டே அதெல்லாம் ரவுடிக செய்யற வேலைடா, நான் ரவுடி இல்ல கிரிமினல், அவனுங்களா மாட்டிக்குவானுங்க, நான் என்னைக்குவே மாட்டிக்க மாட்டேன்டா. பொண்ணுகளை ஏமாத்தி காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்த என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சால, அந்த இந்திரா உயிரோடு இருக்கக்கூடாது, அந்த இந்திரா சாகணும், இன்னும் கொஞ்ச நேரத்துல அது நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்றாரு அஜய். கௌதம் டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு. கௌதம் வந்து சைடு மிரர்ல பாக்குறாரு. அங்க பார்த்தா அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு வரத பாக்குறாரு. அடுத்தது குமார் கேக்குறாரு, அப்படி என்னடா பிளான் வச்சிருக்க சொல்லுடா அப்படிங்கிறாங்க. அப்படியே சிரிச்சுக்கிட்டு அஜய் சொல்றாரு, டே நான் தூக்கி போட்டேன்ல அந்த பீஸா, அது ஸ்மெல் பயங்கரமா இருக்கும், அந்த பேட் ஸ்மெல் போறதுக்காக ஏர் ஃப்ரெஷ்னரை கார்ல ஓபன் பண்ணும்ல. ஆமாண்டா மச்சான் அப்படின்னு குமார் சொல்றாரு. கௌதம் மறுபடியும் சென்டர் மிரர்ல பாக்குறாரு, சைடு மிரர்ல பாக்குறாரு, அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அப்ப இந்திரா என்ன பண்றாங்கன்னா, கௌதம் நீ இந்த ஏர் ஃப்ரெஷ்னர் வச்சிருப்பேல, அது அந்த ஏசில மாட்டு, ஒரே பேட் ஸ்மெல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்திரா. கௌதம் சீக்கிரம் எடுத்து மாட்டு கௌதம் ஏர் ஃப்ரெஷ்னரா அப்படின்னு சொல்றாங்க. கௌதம் அந்த ஏர் ஃப்ரெஷ்னரை மாற்றாரு. ஆனா அப்படி பாக்குறாரு, அந்த ஆட்டோ ரொம்ப நேரமா இவங்களை ஃபாலோ பண்ணி வரத தெரிஞ்சுக்கிறாரு. என்னடா இது, ரொம்ப நேரமா ஆட்டோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு கௌதம். அப்போ பாத்தீங்கன்னா குமார காமிக்கிறாங்க. குமார் சொல்றாரு, இப்போ வண்டி போயிட்டு இருக்கு, என்னடா மச்சான்
மச்சான் செய்ய போற அந்த ஏர் ஃப்ரெஷ்னரை வச்சு அப்படின்னு கேக்குறாங்க. டே அந்த ஏர் ஃப்ரெஷ்னரை இப்போ கொஞ்ச நேரத்துல அவங்க ஸ்மெல் அடிக்குதுன்னு போடுவாங்க. அங்க என்ன நடக்க போகுது தெரியுமா? அதுல ஏற்கனவே மயக்க மருந்து கலந்து வச்சிருக்கேன்டா. ஏர் ஃப்ரெஷ்னர் போட்டோன்னே கொஞ்ச நேரத்துல மயக்கம் வரும். அதுக்கப்புறம் என்ன, கௌதமும் மயக்கம் போட்டு விழுவான். அந்த காரு கண்ட்ரோலை இழந்து போய் எங்கேயாச்சும் போய் அடிக்க போகுது எப்படி அப்படிங்கிறாங்க. மச்சான் சூப்பர் மச்சான், ஒன்னு மாதிரி ஒரு புத்திசாலி நான் பார்த்தே இல்லடா, எப்படிடா உனக்கு மட்டும் இப்படி அறிவு வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு குமார். சரிடா, ரோட்ல அவங்கள சாகடிக்கணும்னு சொல்ற, அப்படி எதுக்குடா நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும்? டே மச்சான், இந்திரா கௌதம் 2 பேரும் ரோட்ல விழுந்து கிடக்கிறத நான் பார்க்கணும். அப்படி 2 பேரும் அவங்க பொழைச்சிட்டாங்க கூட நான் அவங்கள சாகடிச்சிருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அஜய்க்கு பயங்கர கோவத்துல இருக்கிறாரு. நீ சொல்றதும் சரிதான்டா, போன தடவை மாதிரி அவங்க மரத்துல மோதி சின்ன காயத்தோட தப்பிக்க கூடாது, அவங்கள ஒரு வழி பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு குமார். கௌதம் பாக்குறாரு சைடு மிரர்ல அந்த ஆட்டோ இவங்களவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. அடுத்தது ராகினியை காமிக்கிறாங்க. ராகினி நாளைக்கு சீமந்தத்துல எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு போகணும், அக்காவை பார்த்து அக்கா அசிங்கப்படணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க. யோசனை பண்ணிட்டு சூப்பரான ஐடியா வருது. எஸ், இப்படி செய்யலாம். நாளைக்கு அக்கா இந்திராவோட அம்மா அப்பாவை அசிங்கப்படுத்தணும், அதை பார்த்து கோவம் அடைஞ்சு இந்திரா சண்டைக்கு வரணும், அந்த சமயம் பார்த்து நம்ம போறணும், கழுத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சீன் கட் ஆகுது. அடுத்தது நம்ம கௌதம காமிக்கிறாங்க. கௌதம்க்கு ஒரே டவுட்ல தான் வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்திரா சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் கௌதம் அப்படி இப்படின்னு அக்காவோட சீமந்தமே நாளைக்கு வந்துருச்சுல. இந்திரா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு எனக்கு பயங்கர வேலையா இருக்க போது, ஏன் அக்காவை நான் தான் பாத்துக்கணும், அதான் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, ஊருக்குள்ள எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு, யாருக்குமே குழந்தை இன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை போக்குறதுக்காக இது வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாளைக்கு எல்லாரும் பிஸியா இருப்பாங்க. காவியாக்கா ஒரு சைடு என்ன கூப்பிடுவா, என் அம்மா ஒரு சைடு என்ன கூப்பிட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஃபுல்லா நிறைய போட்டோ என் அக்கா கூட எடுத்துக்க போறேன். என்ன இந்த ஹேமா ராகினி அத்தை 2 பேரும் மட்டும் மத்தவங்களை எப்படிடா கொடை சொல்லலாம்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. கௌதம் அந்த ஆட்டோவே பார்த்துட்டு இருக்காரு. என்னது இந்த ஆட்டோ ரொம்ப நேரமா நம்மளவே ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கு, அந்த இன்ஸ்பெக்டர் சொல்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்ததே போன் பேசிட்டு இருக்காங்க ஜெயா. அப்ப 2 பேரும் அந்த பூ அலங்காரம் பண்ண வந்திருக்காங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், டே இந்த மாதிரி அவங்க சொன்னது, ஆமாடா நம்ம ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. டே என்னடா இது, இந்த வீட்லயா இப்படி நடக்குது அப்படின்னு ஒருத்தன் வேணும்னே பேசுறான். அதுக்கு இன்னொருத்தன், இவ்வளவு நல்ல குடும்பத்தை போய் நான் போய் சொல்லுவேனாடா, இது போதை மருந்து சப்ளை பண்ற குடும்பம்டா அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா பயங்கர கோவமா பாத்துட்டு இருக்காங்க ஜெயா. இந்த வீட்டுல சின்ன மருமகன் ஒருத்தர் இருக்காடா, எல்லாமே அது பண்ற வேலை தான்டா. இந்த வீட்டுல சின்ன மருமக ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காடா. அட ஜெயிலுக்காடா போயிட்டு வந்திருக்காங்க. ஆமாடா, இந்த பொண்ணு அந்த பையனை கல்யாணம் பண்றதுக்கு ஏதோ பண்ணிதான் கல்யாணம் பண்ணிருக்கு, அப்படிப்பட்ட பொண்ணு சும்மா இருக்குமா, அதனாலதான் இதெல்லாம் செஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. இதெல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காங்க ஜெயா. ஜெயாக்கு கீயே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, லைட்டா கொஞ்சோண்டு வத்தி வச்சாவே போதும், ஓவர் ட்ரிகர் பண்ண மாதிரி ஆடுவாங்க. இத்தனைய போட்டு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த ராகினி இந்த பூ அலங்காரம் பண்ண வந்த பசங்க கிட்ட அவனுங்களும் ஓவரா கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. டே என்னடா இப்படி சொல்ற, இவ்ளோ கேவலமா குடும்பமா, இதுக்கு பேசாம நம்மள மாதிரி இப்படி கூலி வேலை செஞ்சு பழைக்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், டே உனக்கு தெரியுமாடா இந்த நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லவும் ஜெயாக்கு பயங்கர கோவம் வந்துருது. இவனுங்களா அடிக்கலான்ட்டு போகும்போது கரெக்டா ராகினி வந்துடுறாங்க. யாரடா என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல்லார்னு அந்த 2 பசங்க கணத்துலயும் அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன தைரியம் இருந்தா எங்க குடும்பத்தை பத்தியே பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு அடின்னு அடிக்கிறாங்க 2 பேத்தையும். இனிமேல் நீங்க இந்த சைடு கூட தலை வச்சு படக்கூடாது, ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ குடும்ப மானத்தவே வாங்கிட்டாங்களே, ஐயோ எப்படி அக்கா இதை எடுத்துக்க போறாங்கன்னு தெரியலையே, ஐயோ அப்படின்னு சொல்லி திரும்பி பாக்குறாங்க. அதாவது திரும்பி பாக்குற மாதிரி திரும்பி பாக்குறாங்க. அங்க ஜெயா இருக்கிறாங்க. இது எல்லாமே நடிப்புன்னு ஜெயாக்கு தெரிய மாட்டேங்குதே. அக்கா நீ எப்பக்கா வந்த, ஐயோ எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லி ஓவர் அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ராகினி. நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்ச ராகினி இப்ப ஊர் பூரா தெரிஞ்சிருக்கேடி. ஐயோ அக்கா அவங்க எல்லாரும் லூசு மாதிரி பேசிட்டு போறாங்க, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, எப்படி நான் கவலைப்படாம இருக்க முடியும், யாரோ ஒருத்தன் இந்த நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான்னா அப்போ நம்ம வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கவங்க இதை விட இன்னும் அதிகமா தெரிஞ்சிருக்கும்ல, அப்போ அவங்க எல்லாம் எப்படி நான் பேசுவாங்கடி. ஆமாக்கா நீ சொல்றதும் கரெக்ட் தான், நானும் அதை பத்தி தான்க்கா சொல்ல வந்தேன். நமக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் இங்க இருக்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுன்னா ரொம்ப அவமானமா இருக்கும்க்கா. அக்கா நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இவங்க பேசுறத நான் கேட்டேன், அடிச்சு துரத்து விட்டேன். நாளைக்கு சீமந்தத்துக்கு வர்றவங்க இப்படி பேசுனா என்னக்கா பண்றது, எப்படிக்கா இதை டீல் பண்றது. என்ன ராகினி சொல்ற, ஆமாக்கா அதனாலதான் நான் ஜாடமாடியா உங்ககிட்ட சொன்னேன் இந்த சீமந்தத்தை சிம்பிளா பண்ணலான்னு. நீ தான்க்கா குடும்ப வாரிசு, நீ தலையிடாதன்னு என் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டக்கா. இவனுங்க பேசுன மாதிரியே நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வர்ற ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாம் பேசினா நீ தாங்குவியாக்கா. ராகினி இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க ஜெயா. ஆனா அவங்க ரூம்ல போய் உட்காந்துட்டு, ஐயோ நாளைக்கு சீமந்தத்துல
யாராச்சும் இத பத்தி கேட்டுட்டாங்கன்னா, ஒருத்தர் கேட்டாங்க கூட நம்ம குடும்பமானம் என்னத்துக்கு ஆகிறது, எப்படியாவது இந்திராவை இந்த சீமந்தத்துல கலந்துக்க விடாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க ஜெயா. இதோட இந்த எபிசோட் முடியுது.